கையெல்லாம் ஜோரா தட்டிடுறோம். இந்த கவிதையிலிருந்து யாருக்காவது ஏதாவது புரிஞ்சுதா? புரியல கை தட்டிடுறோம். யாருக்காவது புரிஞ்சுது அப்படின்னு சொன்னா இங்க வாங்க. இந்த கவிதையிலிருந்து எனக்கு இந்த ஒரு வரி புரிஞ்சுது, இதனுடைய பொருள் புரிஞ்சுது அப்படின்னு யாராவது சொல்ல வந்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இங்க வரலாம். எனிவன். ஒரு விஷயத்தை கேட்கறது பெருசு இல்ல, கேட்ட விஷயத்தை மனசுல வாங்கணும், அதன்படி செயல்படணும். ஒரு கூட்டமோ ஒரு சொற்பொழிவோ எந்த இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கமோ அந்த இடத்த பயனுள்ளதா ஆக்கணும். இந்த கவிதையினுடைய பொருள் முழுசா புரியலனாலும் லேசா புரிஞ்சிருந்ததுன்னா எனக்கு இது தெரிஞ்சது சார், நான் அது ஒரே நடையில சொல்றேன் அப்படின்னு சொல்ல யாராவது? அந்த பொண்ணு இவ்வளவு கஷ்டப்பட்டு தயார் பண்ணி படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிடுமா? ஓகே, யாரும் இல்லையா? பாப்பா ஒரு கிளாப் பண்ணு. நான் சொல்ல போற விஷயம் கரெக்டா தப்பாங்கிறது விஷயமே இல்லை. முதல்ல வந்து முயற்சி பண்றேன் இல்லையா? இதுதான். ஒரு கூட்டத்தில இருந்து இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்கோம். ஒரு விஷயத்த நான் செய்யறேன் அப்படின்னு துணிச்சலா யார் எந்திரிச்சு வரீங்களோ அவங்க எல்லாம் வானத்துல இருப்பீங்க. இப்படியே உட்கார்ந்து இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பாருங்க, அந்த இடத்த நல்லா செக் பண்ணிக்கங்க. திடீர்னு பூமி உள்ள போயிடுவீங்க. பாத்துக்கங்க, எச்சரிக்கையா இருங்க. ஓகே, உன் பேர் என்னப்பா? சாம். என்ன ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட் சாம். இந்த கவிதையுடைய பொருளை சொல்ல வந்திருக்கான், என்ன சொல்றான்னு கேட்போம். கவிதையோட பொருளை சிம்பிளா சொல்லிடலாம். நம்ம கிடைச்ச சுந்தரத்தை நம்ம ஒழுங்கா பயன்படுத்திக்கல. அவன் லெவலுக்கு அவன் புரிஞ்சிருக்கான். ஒரே வரையில சொல்லிட்டான். நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். 1947க்கு முன்னாடி அந்நியர்கள் நம்மளை ஆட்சி செஞ்ச போது நாம அடிமைகளா இருந்தோம். சுதந்திரம் கிடைச்சது, நம்ம சுதந்திரம் ஆயிட்டோம். எல்லா வேலைகளையும் நாமே செஞ்சுக்கலாம், நம்ம நாட்டை நாமே முன்னாத்திக்கலாம் நினைச்சுதான் பண்ணிட்டு இருந்தோம். அப்படிதான் போயிட்டு இருக்கு இதுவரையில. அந்த கவிதையில இருந்த மாதிரி எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு. பிரச்சனை இந்தியாவில் மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கு. பட் சதவீதம் தான் வித்தியாசம். இந்தியாவில் இப்ப ஒரு 3-4 ஆண்டுகளா கொஞ்சம் லஞ்சம் ஊழல் இதனுடைய சதவீதம் அதிகரிச்சுட்டு இருக்கு. இதையெல்லாம் ஒழிச்சு இவ்வளவுத்தையும் தாண்டி இந்தியா ஜெயிச்சிட்டு இருக்கு, இந்தியா முன்னேறிட்டு இருக்கு. அதான் பெரிய பிளஸ் பாயிண்ட். இந்த லஞ்சமும் ஊழலும் இல்லைன்னா அமெரிக்காவுக்கு இணையான நாடா நம்ம இருப்போம். இந்த லஞ்சமும் ஊழலும் அப்பப்ப நம்மளை கொஞ்சம் பின்னுக்கு இழுத்துருது. சோ இதெல்லாம் மாத்தணும்னா படிப்பு தான். ஒரு விஷயத்தை பத்தி தெளிவான அறிவு இருந்துச்சுன்னா, ஒரு ஆபீஸுக்கு போறீங்க, அந்த ஆபீஸ்ல ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா படிக்காதவங்க போனா அந்த வேலையை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். படிச்சிருக்கிறவங்க போனா கேள்வி கேட்கலாம். இந்த விஷயம் இப்படிதான், இதுதான் சட்டம் சொல்லுது, இப்படிதான் செய்யணும். நீங்க செய்ய முடியாதுன்னா ஏன் செய்ய முடியாதுன்னு விளக்கம் சொல்லுங்க, நான் கோர்ட்டுக்கு போறேன், இல்ல எங்க போய் புகார் பண்ணணுமோ புகார் பண்றேன். இந்த துணிச்சலும் நம்பிக்கையும் இருந்து யார் செயல்படுறாங்களோ அவங்க எல்லாம் வந்து இந்த லஞ்சத்தையும் ஊழலையும் ஒழிக்கலாம். சோ இதுக்கு எல்லாமே இந்த படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இன்றைக்கு இந்தியா ஒரு கவலைக்குரிய தேசமா இருக்கிற மாதிரி அந்த கவிதையில சொல்லப்பட்டு இருக்கு. கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமா தான் இருக்கு, ஆனா நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா இந்தியா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கு. சோ நம்பிக்கையை குறைச்சிக்காதீங்க. தீமையை கண்டு எப்பவும் நம்ம கிட்ட கோபம் வரணும், நல்ல விஷயங்களை ஆதரிக்கணும். அதே மாதிரி நம்மளை சுத்தி எந்த விஷயங்கள் நடந்தாலும் கேள்வி கேட்க தெரியணும். தனியா துணிச்சல் இல்லைன்னா ஒரு கும்பலாவது கேள்வி கேட்க தெரியணும். ரீசெண்ட் உதாரணம் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை. இந்த ஆலையால் வருங்காலத்தில் இருக்கிற சமுதாயம், அந்த சுத்தோட்டாரத்தில் இருக்கிற 50 கிலோமீட்டர் மக்களுக்கு எல்லாத்துக்குமே கேன்சர் வந்துடும். அந்த தாமிர ஆலை அப்புறப்படுத்தலைன்னா மக்கள் எல்லாருமே செத்து போயிடுவாங்கிற சூழல். தன்னெழுச்சியா லட்சக்கணக்கான பேர் ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அதுல அரசாங்கம் அதை கட்டுப்படுத்த முடியாம துப்பாக்கி சூடு பண்ணி 13 பேர் உயிரிழந்து போனாங்க. அந்த துப்பாக்கி சூடுங்கிறதுக்கு சில வரையறை, சில சட்டங்கள்லாம் இருக்கு. எப்ப துப்பாக்கி சூடு பண்ணணும், என்ன துப்பாக்கியை பயன்படுத்தணும், எந்த இடத்துல பயன்படுத்தணும், எப்படி சுடணும், இதுக்கெல்லாம் சட்டம் சொல்லுது. முழங்காலுக்கு கீழே மட்டும்தான் சுடணும். ஆனா சுட்டது எல்லாமே மார்பையும் தலையையும் நோக்கியே சுட்டு கொண்டுட்டாங்க. அதுல நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட் உங்களை மாதிரி யங்கர்ஸ் நிறைய பேர் இறந்து போனாங்க. சோ கோர்ட்ல இந்த கேஸ் போய் நேற்று கோர்ட்ல வந்து ஒரு அருமையான தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், சென்ட்ரல் கவர்மெண்டோட டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த விசாரணையை தொடங்கி 4 மாதங்களுக்குள் இந்த விசாரணையை முடிக்க வேண்டும். இதுல யாரெல்லாம் தப்பு பண்ணிருக்காங்களோ அனைவரையும் தண்டிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா இது பண்ணிருக்காங்க. சோ சிபிஐ அப்படிங்கிறது இந்தியாவில் ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அரசு துறைகள்ல நிறைய ஊழல் இருந்தாலும் அந்த சிபிஐ அப்படிங்கிற சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க கையில ஒரு விஷயம் போயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து சிறப்பா அதை பண்ணிடுவாங்க. தப்புன்னா தப்புதான், சரின்னா சரிதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு நல்ல அமைப்பு. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்கு. அதுல சிபிஐ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ அந்த சிபிஐ கையில அந்த கேஸ் போயிருக்கு. சோ அதுல யார் தப்பு பண்ணாங்களோ அத்தனை பேரும் கண்டிப்பா பனிஷ் பண்ணப்படுவாங்க, எந்த சந்தேகமும் இல்லை.
கண்டிப்பா இந்தியாவை பொறுத்தவரையில சில நேரங்கள்ல நம்ம தோக்குற மாதிரி தெரியும், ஆனா கண்டிப்பா ஜெயிச்சிருவோம். அதனால இளைஞர் சமுதாயம் இந்த 72வது சுதந்திர நாளில் நம்ம இந்தியாவை மாத்தணும், இங்க என்ன தப்பு நடக்குதோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நாம படிச்சு பெரிய ஆளுனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை மாத்தணும். இதுல நிறைய பேர் அரசு வேலைக்கு போகலாம். அந்த அரசு துறைக்கு போகும்போது நாம அந்த இடத்துல எப்படி வேலை செய்யணும், நேர்மையா இருக்கணும், நல்லவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா உங்களை கத்துக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி சில விஷயங்களை கொண்டு வராங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் LKG ல இருந்து லக்ஷனா வந்து ஸ்டோரி சொல்ல வராங்க.